தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக ஆட்சி அமைக்கின்றது. அதிமுக ஆட்சி அமைக்கின்றது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் நேற்றைக்கு முன்தினம் முடிவடைந்துவிட்டது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளில் தினமலர் கருத்து கணிப்பு அதிமுக ஆட்சி அமைப்பதாக தெரிவித்துள்ளது. 130 தொகுதிகள் வரை பாஜக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என கூறியுள்ளது. அதிமுக 5 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு ஆட்சி அமைக்கின்றது. அதிமுக பெரும்பான்மை கிடைக்கும் என அந்த கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. தனித்து ஆட்சி அமைக்கிறதா, கூட்டணி ஆட்சி அமைக்கிறதா என்பது தெரியவில்லை. ஆனால் தினமலர் கருத்து கணிப்பு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக குறிப்பிடுகிறது. 130 தொகுதிகள் வரை அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என அந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. 200 தொகுதிகள் வரை அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் திமுக பணப்பட்டுவாடா செய்தது. ஒரு வாக்காளருக்கு 2000 ரூபாய் வீதம் பணப்பட்டுவாடா செய்தது. இது மிகவும் வேதனையான விஷயம். 40 கோடி ரூபாய் இருந்தால்தான் தமிழக சட்டமன்ற உறுப்பினராக முடியும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழக வாக்காளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறது நம்முடைய வருங்கால சந்ததிக்கு சோத்துல விஷத்தை வச்சு கொள்றதுக்கு சமம். பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது. பணத்தை வாங்கியவர்கள் நடுநிலையாக பார்த்து நாட்டை ஆட்சி செய்பவன் நல்லவனா கெட்டவனா என ஆராய்ந்து அறிந்து ஓட்டு போடணும். இன்றைக்கி திமுக 2000 ரூபா கொடுத்துருக்குன்னா அந்த திமுக கஜானாலேருந்து தான் எடுத்து கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டு வரிப்பணத்திலேருந்து எடுத்து கொடுத்துருக்கு. கொள்ளையடித்த காசுலேருந்து தான் எடுத்து கொடுத்துருக்கு. அவங்க சொந்த காசை எடுத்து கொடுக்கல. கொடுத்த காசை வட்டியும் முதலுமா அவங்க திருப்பி ஆட்சிக்கு வந்த பிறகு கொள்ளையடிப்பாங்க. வட்டியும் முதலுமா பொதுமக்களுக்கு வரி சுமையை ஏற்றுவாங்க. ஆக பொதுமக்கள் புரிந்து கொள்ளணும். வாக்காளர்களுக்கு ரூபாய் பணப்பட்டுவாடா செஞ்சாங்கன்னா பணத்தை வாங்கிக்கோங்க. ஆனால் பணம் கொடுத்தவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க.